தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களின் மீது விதியாக்கி விட்டான், கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி அல்லாஹுவை வணங்குவது கடமையோ பெற்றோருக்கு உபகாரம் செய்வது கடமை. நீங்கள் விடிய விடிய தொழுதாலும் விடிந்தெழும்பி தொழுதாலும் பள்ளிவாசலுக்குள்ளே பாயை போட்டு படுத்துக் கொண்டாலும் உங்களுடைய உம்மாவோடும் பாப்பாவோடும் நீங்கள் உறவில்லாமல் இருக்கிற நிலையில் அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத்துகளால் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், பெற்றோருடைய விஷயத்தில் இஸ்லாம் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் வைத்திருக்கிறது. அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. உங்களுடைய பெற்றோருக்கு அவர்கள் காபிர்களாக இருந்து அவர்களுடைய மதத்தின்பால் அவர்களுடைய சிலைகளை தெய்வங்களை வணங்குவதற்காக உங்களை நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுக்கு சொத்து தரவில்லை என்பதற்காக, உங்களோடு அடுத்த சகோதரனோடு பாசமாக இருந்தார் என்பதற்காக, இந்த உலகத்தின் காரணங்களுக்காக, இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றில் அநீதமாக எடுத்து விட்டார் என்பதற்காக எல்லாம் தாயோடும் தந்தையோடும் பகைத்துக் கொள்ளுதல் என்பது இந்த மார்க்கத்தில் எந்த காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது.